நான் திரை இசையை பற்றி பேசப் போகிறேன். திரை இசையின் ட்ரெண்ட் செட்டர்ஸ் எம்எஸ்வி, ஏஆர்ஆர் இவர்களின் இசைக்கோர்வையை பற்றி பேசப்போகிறேன் ஒரு ரசிகனாக. விரைவில் உங்கள் அபிமான சீட்ஸ் சேனலின் திரைச்சுவையில் காணலாம். ஹாய். ஹாய். என்ன ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி திரைச்சுவை பக்கம்? ஆமா, இப்பதான் டைம் கிடைச்சது. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வெரி குட், வெல்கம் பேக். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ என்ன சப்ஜெக்ட் இந்த வாட்டி? மறுபடியும் என்னுடைய ஃபேவரட் எம்எஸ்வி தான், ஆனா கூட ஒரே ஒரு ஆட், அதான் ஏஆர்ஆர். ஓ கிரேட், எம்எஸ்வி வித் ஏஆர்ஆரா? சூப்பர் காம்பினேஷன், அடிச்சிக்க முடியாத காம்பினேஷன். உங்களுக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது இந்த மியூசிக் இதுல? நான் சின்ன வயசுலயே என்னுடைய பள்ளி தோழன் ஒரு தியேட்டர் வச்சிருந்தான், டூரிங் டாக்கீஸ். ஓ, அதுல எப்படின்னா அந்த ஃபேமஸ் எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், நல்ல நல்ல படங்கள்லாம் வரும்போது அந்த பாட்டு ரீல்ல மட்டும் மார்க் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அப்படிதான் ஃபெசிலிட்டியா? ஆமா, மார்க் பண்ணி அனுப்பிச்ச பிறகு என்னுடைய ஃப்ரெண்டு படப்பெட்டி வந்துருச்சு, நம்ம வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ரீல மட்டும் அவ்வளோ தியேட்டர்ல அப்பவே நாங்க ஒரு 4-5 பேர் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அப்படியே அதை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு எனக்கு திரை இசையில ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் நல்ல ஃப்ரெண்டு தான். ஆமா, ஆனா திரை இசையை பத்தி விமர்சிக்கிறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. திரை இசையில எப்படி ஆர்வம் வந்ததுன்னு சொல்றது அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அப்புறம் ஒரு நல்லது சாப்பிடுறோம், ஏதாவது ஒரு தின்பண்டம் நல்லா இருக்கு, உடனே அதை ரசிக்கணும். அது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருக்க அவசியம் இல்லை, அதுல என்ன இன்கிரியன்ஸ் இருக்கணுங்கிறதும் நமக்கு அவசியம் இல்லை. நல்லா இருக்கா, ஓ குட், அவ்வளவுதான். செய்தவருக்கு ஒரு நன்றி, செய்தவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ரசிச்சுட்டே இருக்கணும். அது மாதிரி திரை இசையை இந்த 2 ஜாம்பவான்களும் செய்ததை பார்த்த உடனே எனக்கு இன்னும் திரை இசையை ரசித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது எம்எஸ்வியையும் ஏஆர்ஆரையும் சொல்றீங்க. கரெக்ட், வெரி குட். ஸோ எனக்கு எம்எஸ்வி சாங்ஸ்னா அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர், அதுலதான் எனக்கு ஆர்வமே வந்தது. ஆப்வியஸ்லி, சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி தான் ஏஆர்ஆரும் ஒரு ட்ரெண்ட் செட்டர். கரெக்ட், அவர் மாடர்ன் ஜெனரேஷனுக்கு சூட்டபிளான ஆளு. அதே மாதிரி இந்த முன் ஜென்மம், அப்புறம் மறு ஜென்மம், இதெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனா எம்எஸ்விக்கு அப்புறம் ஏஆர்ஆர் செய்த யூனிக்கான விஷயங்களை பார்க்கும்போது மறுஜென்மம் இருக்குமோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இது என்னுடைய சொந்த கருத்து. இருக்கலாம். இப்போ எம்எஸ்வி, ஏஆர்ஆர் ஒற்றுமையை பார்க்கலாம், அவங்களுடைய யூனிக் முயற்சிகள். அதுல ஒவ்வொருத்தரை விட ஏஆர்ஆர் எப்படி இன்ஸ்பயர் ஆயிருக்காங்கிறது என்னுடைய கருத்து. ரசிகன் பார்வையில் தான் நான் ஃபுல்லா பேசுறேன். எனக்கு இசையை பத்தியோ அது கார்ட்ஸ், ரிதம் இதெல்லாம் எனக்கு தெரியாது. பாட்டு நல்லா இருக்கும், ஒரு பாமர ரசிகன், அவ்வளவுதான். பாமர ரசன், வெறித்தனமான ரசிகன். அது எம்எஸ்விக்கு அப்புறம் ஏஆர்ஆர். வெரி குட், நல்ல காம்பினேஷன். சோ இத பத்தி நான் நிறைய பேசுறேன். எம்எஸ்வி, ஏஆர்ஆர் பத்தி ஒவ்வொரு வாரமும் நான் ஒவ்வொரு அவங்களுடைய முயற்சிகளை பத்தி பேசலாம்னு இருக்கேன். நேயர்களே தயாரா இருங்க. எம்எஸ்வி, ஏஆர்ஆர் ஒரு கம்பேரிசன் எபிசோட்ஸ் வரப்போகுது, என்ஜாய் பண்றதுக்கு தயாரா இருங்க. இப்ப இதுல என்ன ஆச்சரியம் பாருங்க, எம்எஸ்வி 3 எழுத்து, ஆமா, ஏஆர்ஆர் 3 எழுத்து. எம்எஸ்வியும் நிறைய புது பாடல்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஆமா, ஏஆர்ஆரும் புது பாடல்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அவர் தான் கணக்கில்லாம அறிமுகப்படுத்த. அதே மாதிரி இசை வாத்தியங்களை கையாள்வது, அப்புறம் வெஸ்டர்ன் மியூசிக்க பாமரும் ரசிக்கக்கூடிய அளவுல கொடுத்தது. அவர் தமிழ் இசைய ஒரு குறிப்பிட்ட, அதாவது எம்எஸ்சி பத்தி சொல்றேன், குறிப்பிட்டவங்க மட்டும்தான் கேட்கணும்னு கேட்டத எல்லாரும் கேட்கும்படி ரசிச்சபடி ஒரு மெல்லிசையா கொண்டு வந்தாரு. அதே மாதிரி தமிழ் திரை இசையை ஏஆர்ஆர் வந்த பிறகு ஒரு புதிய ஒளி வடிவம், உலகிற்கு தமிழ் இசை, உலகின் இசையை தமிழ் இசையில் அறிமுகப்படுத்தியிருக்கார்.
அவருக்கு கிடைக்காத சான்ஸ் இவருக்கு கிடைச்சிருக்கு. இவருக்கு டெக்னாலஜி ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால he is taking it to maximum. கரெக்ட். இப்போ அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன தெரியுமா? என்ன? தக் லைஃப். ஆமா, இந்த தக் லைஃப் ஒரே ட்ரெண்டிங் தானே. தக் லைஃப் பாட்டு கேட்டிருக்கீங்களோ? கேட்டிருக்கேனே. உங்களுக்கு ஏதாவது தோணிச்சோ? எனக்கு பாட்டு படிக்கும், நல்லா இருக்கு, அதுதான். நான் எம்எஸ்சி ஏஆர் பத்தி பேசும்போது எனக்கு உடனே புதிய பறவை பாடல்கள் தான் ஞாபகம் வந்தது. புதிய பறவை எப்படி லிங்க் பண்ணேன்னு பாக்குறீங்களா? நீங்க பார்க்கலாம். ஆனா ஒவ்வொரு பாடலும் வித்தியாசமா இருக்கும். கட்டாயம். இதுல முக்கியமா என்னன்னா ஜாஸ் மியூசிக், பிராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாடல்கள்ல புதிய பறவைல மேக்ஸிமம் பாட்டுல யூஸ் பண்ணிருப்பாரு, பிஜிஎம் யூஸ் பண்ணிருப்பாரு. ஓஹோ. அதே மாதிரிதான் ஏஆர்ஆரும் ஜாஸ் மியூசிக்க இதுல கொண்டு வந்திருக்காரு. நான் சாம்பிள்லாம் சொல்றேன், நீங்க போட்டு கேளுங்க, நல்லா தெரியும். எங்கேயும் மழையில் நானும் பார்த்த ஓர் முகம். வெரி குட், நல்ல கம்பேரிசன். உங்களுக்கு தெரியாதுங்கிறீங்க, பாமர ரசிகங்கிறீங்க, ஆனா இவ்வளவு டெக்னிக்கலா சொல்றீங்க. ஒரு வித்தியாசமான கோணத்துல பேசணும்னு தான் இது எனக்கு நீங்க சான்ஸ் கொடுக்குறீங்க, நான் பேசுறேன். ஆனா என்னைய மேதாவி இசையை பத்தி பேச இவனுக்கு என்ன தெரியணும் யாரும் நினைக்க வேண்டாம். இது என்னுடைய கருத்து, எனக்கு இதை பகிர்ந்துக்கணும் ஒரு ஆசை. இப்போ தக் லைஃப் பாட்டுக்கு வருவோம். ஓகே. முதல் பாடல் தக் லைஃப்ல என்ன பாட்டு? விண்வெளி நாயகா. ஆமா, விண்வெளி நாயகா. அந்த விண்வெளி நாயகாவை கேட்கும் போது உடனே எனக்கு புதிய பறவையில எங்கே நிம்மதி தான் லிங்க் பண்றாங்க. ஓ. அதுல டபுள் பாஸ், ஸ்ட்ரிங்ஸ், கோரஸ், ஜாஸ் மியூசிக், அப்புறம் ஹை பிட்ச், ரிச் மியூசிக், ரெண்டு பாட்டையும் கேட்கலாம். அதை கேளுங்க நீங்க. ஓ. விண்வெளி நாயகா விடியல் வீரா உயிரின் மேலே விருந்திடவா வா. Arigato gozaimasu. Yakuza.
முத்தமலை ஆமா, முத்தத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. எம்எஸ்வி புதிய பறவைல சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சொல்லியிருக்காரு. அதான். சோ அதையும் லிங்க் பண்ணி பாக்குறேன். முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தேறியாதோ, ஜானோ தம் மாரோ தம் தம். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே. இதெல்லாம் ஒரு கற்பனை சொல்லலாம். அவங்களுக்கு எப்படி கற்பனையோ எனக்கும் ஒரு கற்பனை தான். அடுத்தது என்ன பாட்டு? அடுத்த பாட்டு என்ன? விண்வெளி நாயகன் முடிஞ்சது. அடுத்த பாட்டு என்னது? ரொம்ப ஃபேமஸ் பாட்டு சுகர் பேபி. சுகர் பேபி பார்த்தானா அதனுடைய இசையும் அந்த ஒரு பாடகி பாடுற மாதிரி இருக்கும். அதே ரிச்னஸ பார்த்த ஞாபகம் இல்லையோ? பாட்டு கேட்டீங்கன்னா தெரியும். அதுலயும் ரிச் மியூசிக், ரிதம், பாடகி மாதிரி இருக்கும். அது ஒரு வித்தியாசமா இருக்கும். என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கிடக்கு. இன்னும் என்ன வேணும் உனக்கு? சொர்க்கம் இங்க இருக்கு. பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் சொல்லையோ. பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் சொல்லையோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு எனக்கு. எடிட்டிங் ஒர்க்கே பார்ப்போம். நிச்சயம் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு என்ன, இதுல ரிப்பீட் சாங் சொல்லுவாங்க. அதாவது முதல்ல ஒரு பாட்டை வந்து சந்தோஷமா இருக்கும், இல்லை சோகமா இருக்கும், இல்லைன்னா ஒரு பாட்டு வந்து மெலடியா இருக்கும், இன்னொன்று அதிரடியா இருக்கும். அதே மாதிரி புதிய பறவையில பார்த்த ஞாபகம் இல்லையோ முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல வரும், பின்னாடி கிளைமேக்ஸ் முன்னாடி இந்த பாட்டு வரும். அது ஒரு வித்தியாசமான இசையில வரும். அதே மாதிரி தான் ஏஆர்ஆர் தக் லைஃப்ல அஞ்சு வண்ண பூவே, அதுல முதல்ல வந்து ஃபீமேல் வாய்ஸ் வருது. அதுவும் ரொம்ப அழகா இருக்கும், கேட்க இனிமையா இருக்கும். ஆனா அதை விட ஏஆர்ஆர் இந்த பாட்டை ரிப்பீட் பண்ணிருப்பாரு. ஆஹா, கேட்டு பாருங்க. உன்னை ஒன்று கேட்டேன், உன்னை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும்? பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் சொல்லையோ. அஞ்சு வண்ண பூவே தாலே லோலாலே, நட்சத்திர பூவே அஞ்சு வண்ண பூவே தாலே லோலாலி, நட்சத்திர பூவே. சொல்றத பார்த்தா நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் யோசிக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. பாட்டெல்லாம் கேட்டேன், பட் இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குங்கிறது எனக்கே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு இசை ஆல்பத்திலையும் எம்எஸ்வி ஏஆர் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும். ஓஹோ. ஸோ இப்போதைக்கு இப்ப ட்ரெண்ட் இருக்கிறதுனால தக்லைஃபை பத்தி பேசியிருக்கேன். இனி வரும் வாரங்களில் இந்த மாதிரி ஏஆர்ஆரும் எம்எஸ்வி அல்லது எம்எஸ்வியும் ஏஆர்ஆரும் திரை இசையை எவ்வளவு ரசிச்சு செஞ்சிருக்காங்கிறத, இசை அமைச்சிருக்காங்கிறத, இசை கோர்வைய பத்தி பேச போறேன். எனக்கு தெரிந்த அளவுல மறுபடியும் சொல்றேன், ஒரு ரசிகனாக. நான் இசை அறிந்தவன் இல்லை, இசையை ரசிக்க தெரிந்தவன். வெரி குட். நேர்களே, திருப்பியும் சொல்றேன், இனிமே வர வாரங்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் வரப்போறதுக்கு தயாரா இருங்க. இதுவே நன்றி. தக் லைஃப் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். சீட் சேனல் தக் லைஃபை வாழ்த்துகிறது. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையட்டும். See you soon.
with an interesting episodes. Bye. Bye. Come back with MSV ARR. Thank you.